அமெரிக்க முதலீட்டாளர்களுக்கு தமிழ்நாடு சார்பில் கும்பகோணம் விளக்கு, நெல்லை வாழைநார் கூடை, பனை பொருட்கள் அடங்கிய தடம் என்ற பெட்டகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். கைவினை கலைஞர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் அவர்கள் உருவாக்கிய பெட்டகத்தை வழங்குவதில் மகிழ்ச்சி கொள்வதாக முதலமைச்சர் பெருமிதம். உள் ஒதுக்கீட்டிற்கு ஆதரவாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சீராய்வு மனு தாக்கல் செய்திருப்பதாக அக்கட்சியின் எம்பி ரவிக்குமார் தகவல். எஸ்சி, எஸ்டி இடஒதுக்கீட்டில் கிரீமி லேயர் நடைமுறையை அமல்படுத்துவது அவசியம் என்ற உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலுக்கு விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ள ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்தார் அமைச்சர் உதயநிதி. போக்குவரத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கேட்டறிந்து பார்வையாளர்கள் அமரக்கூடிய இடங்களை பார்வையிட்ட அமைச்சர் உதயநிதி, ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு ஏற்படும் இடையூறுகளை தவிர்க்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். ஈரோடு, திருப்பத்தூர், குமரி மாவட்டங்களில் புற்றுநோய் பாதிப்பு அதிகம் உள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அதிர்ச்சி தகவல். தமிழகம் முழுவதும் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு புற்றுநோய் கண்டறியும் சோதனை விரைவில் நடத்தப்பட உள்ளதாகவும், நோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்தால் உயிரிழப்புகளை தடுக்கலாம் எனவும் தகவல். விஜய் நடிப்பில் உருவாகி செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாக உள்ள த கோட் திரைப்படத்தின் டிக்கெட் முன்பதிவு நேற்று தொடங்கியது. மதுரையில் 5 நிமிடங்களில் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்று அதற்கு ஒப்புதல் அளிக்காமலேயே அதற்கான நிதியை தமிழக அரசு கேட்டதாக பாஜக எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட தகவல் உண்மை அல்ல என அமைச்சர் அன்பில் மகேஷ் மறுப்பு. தமிழக அரசு PM ஸ்ரீ திட்டத்திற்கு நிதி கேட்கவில்லை என்றும், சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்திற்கான 573 கோடி ரூபாயை கேட்டதாகவும் விளக்கம். திமுக, விசிக இடையே விரிசலை ஏற்படுத்தும் நோக்கில் சிலர் வேண்டுமென்றே வதந்திகளை பரப்பி வருவதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. வதந்திகளை பரப்புவோர் எண்ணம் ஈடேறாது என்றும், திமுக, விசிக இடையிலான கூட்டணி தொடர்ந்து ஒற்றுமையாக செயல்படும் என்றும் உறுதி. பாரிஸில் நடைபெறும் பாராலிம்பிக் போட்டிகளில் ஒரே நாளில் இந்தியா 4 பதக்கங்களை வென்று அசத்தல். 1 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வீரர்கள் அள்ளி குவித்தனர். கொரோனா காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சென்னை சீரடி இடையேயான விமான சேவை செப்டம்பர் 21ஆம் தேதியிலிருந்து மீண்டும் தொடக்கம். சென்னையிலிருந்து மதியம் 2 மணிக்கும், சீரடியில் இருந்து மாலை 6 மணிக்கும் விமானம் இயக்கப்படும் என இண்டிகோ நிறுவனம் அறிவிப்பு. மீண்டும் காலை 10 மணிக்கு ஆங்கில செய்திகளில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மை இந்தியா நியூஸ் 24/7. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.